இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா நான் சொன்ன விஸ்வநாதன் சார் எப்படி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் சேஞ்ச் பண்ணார் சவுந்தரராஜன் அப்படின்றது. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே நாணம் எல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடே வா இப்படி பாடிட்டு இருந்தவர் ஒரு கிளிஃப் ரிச்சர்ட் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் யார் அந்த நிலவு கொண்டு வந்துட்டாருன்னா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு மியூசிக் டைரக்டர்னு பாருங்க. ஒவ்வொரு ரெக்கார்டிங்லயும் சவுந்தரராஜன் சாருக்கும் அவருக்கும் சண்டை தான். எவ்வளவு சண்டை நடக்கும்னா கடைசியில் இவங்க 2 பேரும் திரும்ப வேலை செய்ய மாட்டாங்க. எந்த அளவுக்கு போகும்னா அந்த சங்கத்து சரியா வரல, இத்தனை தடவை ரிஹார்சல்ஸ் பண்ணாலும் சங்கத்தை வர மாட்டேங்குது, நானும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன், வரலன்னா என்ன பண்ண சொல்ற அப்படின்னு வரவர். அது வரணும் என்னன்னு இதை பாருப்பா விஸ்வநாதா, என் தொண்டையில என்ன வருமோ அதை நீ கம்போஸ் பண்ணி கொடுத்தாதான் எனக்கு வரும். அந்த சின்ன சின்ன சங்கதி எல்லாம் எனக்கு வராது. எனக்கு படிச்சா வந்து ஸ்ட்ரைட்டா பாடுறதுக்கு நீங்க முயற்சி செய்யாம அப்படி வரலன்னா எப்படி? நான் ரிஹர்சல்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, என் பாட்டுக்கு நீங்க தான் பாடணும், நீங்க வரணும், எனக்கு வராது, என்ன பண்ண சொல்ற நீ? உங்களை போய் நான் கூப்பிட்டேனே அப்படின்னு வர அவர், உனக்காக நான் வந்தேனே அப்படின்னு வர அவர். இவ்வளவு சண்டை நடக்கும். எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பாட்டு கேட்டுட்டு தோல்ல கை போட்டுட்டு, அண்ணன் எவ்வளவு அழகா பாடினீங்க, என்ன எவ்வளவு அழகா பண்றீங்க தம்பி நீங்க அப்படின்னு போயிடுவாங்க 2 பேர். இது டெய்லி அஃபேர். ரெக்கார்டிங்ல அவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த சண்டை சச்சரவு நடந்துட்டே இருக்கும். பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஹவ் கம் பிகாஸ் ஆஃப் எமோஷன் ஆயிட்டேன். அது என்னன்னா எமோஷன் ஆயிட்டு அடிச்சிட்டேன்.